இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 ஆஃபாக கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 போர்ஷனையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய போர்ஷன் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுக்கு முன்னாடி டிப்ஸில் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன், அந்த போர்ஷனை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அது கூடவே ஒரு 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நம்ம எடுத்திருக்க அந்த மூடிகளில் ஒவ்வொன்றா ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மூடியை வந்து உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு நம்ம எடுத்திருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை 1 by 1 கொஞ்சம் கேப் விட்டு 3 கார்னர்ஸில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா தாங்க டக்குன்னு ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். மற்ற எதுவுமே அந்த அளவுக்கு சரியாக ஒட்டாதுங்க. ஸோ அதனால் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 3 ஸ்டிக்கையும் கீழே ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டிக்குடைய இன்னொரு முனைகளில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு மூடி வச்சுருக்கோங்களா அந்த மூடியை மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு டேப் ரோலுடைய அந்த பாட்டம் இருக்கும் இல்லைங்களா கடைசி போர்ஷன், அந்த ரோல் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியுடைய கீழ்ப்பகுதியில் ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே ஒட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் கிடைக்கும் இந்த ஆர்கனைசருக்கு. அப்படியே தரையில் இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த ஆர்கனைசரில் குட்டி குட்டி ஐட்டம்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், லெஸ் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் கட் பண்ணுற மாதிரி பாட்டம் சைட் திருப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்து அதே மாதிரி பாட்டம் போர்ஷனை மட்டும் ஒரு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ண பிறகு இதை தூக்கி போட்டுறக்கூடாது. இந்த பிளாஸ்டிக் போர்ஷனை அப்படியே நம்ம இந்த ஆர்கனைசருக்கு மறுபடியும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில், அதாவது கீழே இருக்கு இல்லைங்களா அந்த போர்ஷனில் நான் அப்ளை பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்க அந்த போர்ஷனை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி லைட்டாக வந்து அந்த பிளாஸ்டிக் ஒட்டி இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் எப்படி ஒட்டன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பிக்கலாங்க. ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருடைய மூடி இருக்கும் இல்லைங்களா அந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மூடியையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த கண்டெய்னரையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் தேவைப்படும். ஒரு மூடி இருந்தால் போதும். நல்லா டைட்டாக வந்து மூடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் ஸ்ட்ராங்காக இருக்கும். லூஸாக இருக்க மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னரை சூஸ் பண்ணாதீங்க. நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 லேயர் இருக்கும் இதில். ஸோ இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து அந்த மூடியில் வந்து போட்டு விட்டுறலாங்க. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து கிச்சனில் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி விட்டுட்டு அழகாக இதில் மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஒரு போர்ஷனில் மசாலா பேக்கெட்ஸ் வச்சுக்கலாம், இன்னொரு போர்ஷன்ஸை காஃபி தூள் பேக்கெட்ஸ் கூட வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ அந்த பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த ஆர்கனைசர். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சு என்னுடைய ஐடியாஸில் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இந்த மாதிரி பழைய இன்விடேஷன்ஸை வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிளைனாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் மூடி கூட நம்ம அதே இன்விடேஷன்லேருந்து ஏதாச்சும் ஒரு பிக்சரை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிக்சர் இருக்குது அப்படின்னா அதை கூட சென்டரில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த இன்விடேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிக்சராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய இன்விடேஷன்ஸில் விநாயகர் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விநாயகர் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம பிளைனாக எடுத்து வச்சிருந்தோங்களா அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீல வாக்கில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஒரு போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 போர்ஷனாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 4 டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போர்ஷனையும் இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், பாரதி, கௌஷிகா, தீக்ஷிகா, சகாயா, ஃப்ளோவியா, சைதலி, ஃபாத்திமா, சாய் பவித்ரா, ஹசீன், குதுப், ஹனியா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒவ்வொரு போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு போர்ஷன் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு மெஷர் பண்ணி மற்ற போர்ஷன்ஸை கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு லீஃப் மாதிரி வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் உங்களுக்கு ஒட்டும்பொழுது கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம 4 போர்ஷன் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த 4 போர்ஷனையும் மடித்து நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட் ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னுடைய வீடியோஸை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்குமே வீடியோஸ் மேலும் மேலும் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 4 போர்ஷனையுமே அழகாக அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சென்டர் பிக்சரை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் மற்ற போர்ஷன்ஸ் அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸை இந்த பிளாஸ்டிக் மூடியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டுற மாதிரி 1 by 1 ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மடித்து கட் பண்ணுவீங்களா, அதை பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஒட்டிக்கலாங்க. நான் சுற்றி ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக ஹாட் க்ளூ ஸ்டிக்கை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் ஒவ்வொரு லீஃபாக ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபெவிகால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஒட்டுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஹாட் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஒட்டும் பொழுதே டக்குன்னு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒட்டி முடிச்சதும் டக்குன்னு எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். சுற்றி அந்த பிக்சரை சுற்றி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு லேயர் கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் அதாவது 2 லீஃபுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு லேயர் சுற்றிலுமே நம்ம ஒட்டி விட முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு லேயரோட கூட நீங்கள் விட்டுடலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. வால் ஹேங்கிங் சொல்கிறீங்க, நான் எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு திருப்பிக்கிட்டு நம்ம ஒரு ஹேங் பண்ணுறதுக்கான கயிறை வந்து ஒட்டி எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம பேக் சைடில் சென்டர்லேயோ இல்லை வந்து கார்னர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கயிறை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கயிறை யூஸ் பண்ணி வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு இன்விடேஷனை யூஸ் பண்ணி சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி டேட் பாக்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பேரிச்சப்பழம்லாம் வாங்கினா கொடுப்பாங்களா, அந்த பாக்ஸ் தான் இது. ஸோ அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய பிளாஸ்டிக் ஹார்லிக்ஸ் பாட்டிலுடைய மூடி, ஆயில் கேனுடைய மூடிலாம் எடுத்து வச்சிருக்கேங்க. இது கூடவே பழைய டேப் ரோலுடைய பாட்டம் போர்ஷனையும் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி மூடிகள் இருந்தால் எடுத்து அதை வந்து இந்த கண்டெய்னருடைய உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கண்டெய்னருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும் பொழுது நிறைய பொருட்களை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்திருக்கேன். அந்த பேக்குடைய பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. டாப் போர்ஷன் ஃபுல்லாகவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு பாருங்கள், ஒரு ட்ரே மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு விட்டுறலாங்க. வச்சு விட்டுட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை சின்னதாக இருக்குது இந்த பாக்ஸ், அந்த பேக் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்காக ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அதையே ஒரு போர்ஷனாக நம்ம மாற்றிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடில் வந்து இந்த பாக்ஸை வச்சு க்ளூ அப்ளை பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் உள்பக்கமாக மடிச்சு விட்டு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு விட்டு ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு போர்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது தனியாக ஒரு போர்ஷனாக நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த ட்ரே. இதில் நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து அந்த பெரிய ஹார்லிக்ஸ் பாட்டிலுடைய மூடியில் வந்து பேங்கிள்ஸ், செயின்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா போர்ஷன் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து வாட்ச் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. மற்ற போர்ஷன்ஸில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஆக்லிப்ஸ் தான் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல பொருட்களை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ட்ரே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஷாப்பிங் பேக்ஸையும் டேட் பாக்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பாட்டம் சைட்லேருந்து கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், அன்னபூரணி, ஜீவா, தர்மா, சகாயா, ஃப்ளோவியா, சயித் அலி, ஃபாத்திமா, விசாலாட்சி, அஃப்ரின், கனகவல்லி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிவிட்டு 2 சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனையும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணணுங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நீங்கள் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 போர்ஷனாக உங்களுக்கு கிடைச்சிரும். பாருங்கள்,
ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசருடைய உள் பக்கத்தில் தண்ணி வந்து நிற்காமல் இருக்கிறதுக்காக தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசரை நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூத் ப்ரஷ், பேஸ்ட் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம பாத்ரூமில் ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால இதுக்குள்ளே தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கவே நிற்காது. எவ்வளோ தண்ணி பட்டாலுமே கீழே வந்து வடிஞ்சு வந்துடும். பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைனா இந்த மாதிரி ஒரே ஒரு ஹூக்கில் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி ஹேங் பண்ணிட்டீங்கன்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ், குட்டி பக்கெட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் வந்து பாட்டமில் குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேங்க. ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் இருந்தால் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி கிஃப்ட் ரேப்பரோ இல்லை வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஷாப்பிங் பேக்ஸ்லாம் இருக்கும், கிஃப்ட் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேக்குடைய நல்ல போர்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன்ஸை கட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒட்டி விட்டுருங்க. அதாவது அந்த கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் அந்த பார்டர் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த பார்டர் பாட்டமில் வர மாதிரி வச்சு ஒட்டி விட்டுட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பிளாஸ்டிக். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு கீழே வந்து அந்த பார்டர் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளான்டரை நீங்கள் ஒரு ஹூக்கில் கூட ஹேங் பண்ணி நீங்கள் அழகாக குட்டி குட்டி பிளான்ட்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர் பிளான்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிளான்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை குழந்தைங்களுக்குலாம் வாட்ச் வாங்கணும், இல்லை பெரியவங்களுக்கு வாட்ச் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த கண்டெய்னருடைய மூடியையும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா பாஞ்சையுமே எடுத்துடலாங்க. பாஞ்செல்லாம் எடுத்துட்டு இந்த கண்டெய்னருடைய மூடியையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சில் மேலே வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஒரு லேயர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் கூட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டணும் அப்படின்னாவே ஈஸியாக ஒட்டிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி முடிச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள், நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் எடுத்து மேலே வச்சு ஒட்டி விட்டுட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு சைடில் அந்த ஓப்பன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓப்பன் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் நம்ம இந்த கண்டெய்னருடைய மூடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த மூடியை வந்து ஒட்டி விட்டுற போகிறோம். அதுக்கு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சை அந்த மூடிக்கு மேலே வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டணும் அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான நீடில் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த நீடில் ஸ்டாண்டில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான ஊசிகளையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய ஊசியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். குண்டூசி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா துணி தைக்கிற ஊசியெல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சைத் அலி, ஃபாத்திமா, ஜஷ்வந்த், விசாலாட்சி, அஃப்ரின், கனகவல்லி, ஹனியா, அசினா, குதுப் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டடி டேபிளில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குண்டூசிகளை அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. அதே மாதிரி ஊசியும் தொலையாமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த நீடில் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொட்டங்குச்சியெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அது கூட ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் மூடிக்கு மேலே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டங்குச்சியை ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு அந்த கொட்டங்குச்சியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கலர் டேப் போட்டு ஒரு சர்க்கிள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு லேயர் இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுருங்க டாப்பில் மட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்குள்ளே நீங்கள் குட்டி குட்டி பொருட்கள்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. சேஃப்டி பின்ஸாக இருக்கட்டும், பொட்டு, குஷி கிளிப்ஸு, பட்ஸு, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ், காட்டன் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த காட்டன் பாக்ஸை ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணணும் அது மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த அட்டையை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை அந்த அட்டையுடைய நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி முடிச்ச பிறகு இதை என்ன கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் டிசைனாக இருக்கும் அப்படின்றதுக்காக சிசர் எடுத்து பேக் சைடில் நம்ம டபுள் சைட் டேப் ஒட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஜிக்ஸாக கட் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. இதுக்கு மேலே கூட நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுடைய ஒரு சைடு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாஸ் பேக்கெட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்.
பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் பக்கெட்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதனுடைய மூடியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு பாட்டமில் வந்து ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இது இன்னொரு டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணதால ஹோல்ஸ் போட்டிருக்கு. இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிஃப்ட் ராப்பர் எடுத்து இந்த கண்டெய்னருக்கு மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிஃப்ட் ராப்பரை அதுக்கு மேலே ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டு இதை வந்து ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே கூட நீங்கள் தரையில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். கபோர்டில் எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் ஹேங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி அழகாக ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஆனால் தூக்கி தான் போடுறோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பாக்ஸஸை எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க நான் வந்து 2 பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். 2 பாக்ஸுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்றா வச்சு விட்டுட்டு அதை வந்து ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். ஸ்டாப்லர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து டாப் போர்ஷனில் 3 சைடை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடை கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இன்னொரு பாக்ஸையும் இது கூட சேர்த்து வச்சு மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்மளுக்கு 2 போர்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது கூட ஒரு பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் மூடியை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைட் பாட்டமில் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். அந்த பிஸ்கெட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம அந்த டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டி விட்டுடலாங்க. இந்த டபுள் சைட் டேப்பை ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிஸ்கெட் பாக்ஸை அந்த ஸ்வீட் பாக்ஸோட மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கட் பண்ணாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிருங்க. இந்த ஆர்கனைசரை நம்ம அழகாக வந்து ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாக்ஸில் சின்ன சின்ன லீவ்ஸ்லாம் வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. இன்னொரு பாக்ஸில் அழகாக பென்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம இதை ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாட்டம் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தூக்கி போட்டுறாதீங்க, வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸில் இந்த பாட்டம் போர்ஷனை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டாப் போர்ஷனில் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு கயிறை இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசருடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கயிறை வந்து நாட் போட்டுட்டு அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் பாட்டமை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கையை இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் பாத்ரூமில் டூத் ப்ரஷ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி உள்ளே நிற்குது அப்படின்னா அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மூடியை நீங்கள் ஜஸ்ட் கழட்டி விட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு துணி காய வைக்கிற கிளிப் தாங்க எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பை நம்ம ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒரு சைடில் ஒட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வந்து கிச்சனில் சிங்க் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த கிளிப்பை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பாத்திரம் வாஷ் பண்ணும்பொழுது பேங்கிள்ஸ் வந்து கையில் போட்டிருப்போம். அந்த பேங்கிள்ஸை கழட்டி வச்சுட்டு தானே வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கழட்டி வச்சுட்டு வாஷ் பண்ணும்பொழுது இந்த கிளிப்பில் அழகாக ஹேங் பண்ணிக்கலாங்க. நம்ம கழட்டிட்டு இந்த பேங்கில் எங்கே வைக்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருப்போம். அப்படி தேடாமல் இந்த மாதிரி பக்கத்துலேயே சிங்க் பக்கத்துலேயே ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக 2-3 பேங்கிள்ஸ் வந்து தாராளமாக இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாத்ரூம்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குளிக்கும்போது அந்த மாதிரி பேங்கிள்ஸோ செயினோ ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பேக்குடைய கைப்பிடியையும் கட் பண்ணி தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க அந்த கைப்பிடியை அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய டாப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹூப் மாதிரி கிடைச்சிரும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹூக்கில் நீங்கள் கீஸ் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸை வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடியும் ஷாப்பிங் பேக்குடைய ஒரு கைப்பிடி, ஏதாச்சும் ஒரு கைப்பிடியும் கட் பண்ணி நீங்கள் அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக சிம்பிளாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற அந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.